ஹாய், வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லியும் அன்றாடம் நமக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் கொடுக்கக்கூடிய பால் தான் அதுக்கு காரணம். அந்த பாலை நமக்கு தரக்கூடிய மாடுகளுக்கான எதிர்ப்பு சத்து மருந்தும் வாய்க்கான மருந்தும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையில்லைனாலும் கூட இது பல பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய நோய் தொற்று இருக்கிற மாட்டுக்கு இதை ஃபார்வர்ட் ஆச்சுன்னா, இது மூலியமாக அவங்க மருந்து வாங்கினா அந்த மாடு குணமானால் அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து சேரும். இது வந்துட்டு வாய்க்கானத்துக்கான மருந்து. இப்போ வாய்க்கானத்துக்கான சீசன் மாதிரி இந்த நோய் பரவிட்டுருக்கு. இந்த நோய் வாயில் ஜொல்லொழுகும், அப்புறம் பீச்சால் ஆகும், பேதி ஆகும், ஒவ்வொரு மாட்டுக்கு கால் வீங்கும். அது மாதிரி உள்ள மாடுகளுக்கு வந்த மாடுனா காலையில் ஒரு பாட்டில், நைட் ஒரு பாட்டில் கொடுக்கலாம். தடுப்புக்குன்னா காலையில் பகுதி பாட்டில், பொழுதோட பகுதி பாட்டில் கொடுக்கலாம். இது நோய் தொற்று, இரத்த பேதி, வயிற்றுப்போக்கு, வயசப்பை, அப்புறம் உஷ்ணத்தினால சிறுநீர் போகாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாமே அந்த மாட்டுக்கு நல்லா உதவி பண்ணும். மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தாதான் புண்ணியம்னு இல்லை, இந்த பாட்டிலை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே அந்த மாட்டுக்கு உண்டான புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் இந்த லேகியம் அதே மாதிரி தான். மாட்டுக்கு இளைப்புக்கு, செருமலுக்கு, நோய் எதிர்ப்பு சத்துக்கு, வாய்க்கானத்துக்கு, அஜீரணத்துக்கு, வயிற்றுப்போக்குக்கு, அப்புறம் பால் கறவை கம்மியாக இருக்கிறது ஜாஸ்தி பண்ணணும்னா எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ் ஆகும். இளைப்பு இருக்க மாட்டுக்கும் இது கொடுக்கலாம். ஆடுக்குமே இது யூஸ் ஆகும், ஆட்டுக்குமே கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மாடு, ஆடு எல்லாத்துக்கும் மருகு, மனுஷங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி மருகு வரும். மித்த இடத்துல இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அது கறக்கிற இடத்துல இருந்தால் அந்த பாவம், அந்த வாயில்லா ஜீவன் ரொம்ப கஷ்டப்படும். அது கறக்கும்போது அந்த மருகெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். கறக்கும்போது இல்லைன்னா அதுக்கு இந்த மருந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது ஹோமியோபதி மருந்து. காலையில் 10, ஈவினிங் 10 கொடுத்துட்டோம்னா அந்த மடி வீக்கம், அப்புறம் அங்கே வீங்கி இருக்கிறது எல்லாமே சரியாயிடும். அப்புறம் அந்த மருகெல்லாம் கூட சரியாயிடும், மருகெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஏதாவது அந்த வாயிலா ஜீவன்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இதை ஒருத்தருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.